கடிதம் எழுதியது மட்டுமல்ல, நாயன்மார்களுக்கு அடியெடுத்தும் கொடுத்திருக்கின்றார். அதாவது பாடல் வரிகளை சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு அவர் வழக்காடுகின்றார். எனக்கு நீ அடிமை என்று சொல்லுகிறார். உனக்கு நீ ஒரு பிராமணர், நான் ஒரு பிராமணர். ஒரு பிராமணர் ஒரு அந்தணர் இன்னொரு அந்தணருக்கு அடிமையாவது எப்படி என்று கேட்கின்ற போது, உன்னுடைய பாட்டனார் எனக்கு எழுதி கொடுத்த ஓலைச்சுவடி இருக்கிறது என்று அவர் எடுத்து காட்டுகிறார். அதை பார்த்த பிறகு அதை மறுத்து அவர் கிழித்து விடுகிறார். மீண்டும் மூலச்சுவடி நான் வைத்திருக்கிறேன் என்று அழைத்து கொண்டு காட்டுகிறார். அங்கே நாவலூருக்கு வருகின்ற போது அவர் உள்ளே சென்று மறைந்து விடுகிறார். அப்போதுதான் இறைவனுடைய தன்மையை அவர் உணர்கிறார். அப்பொழுது அவர் கேட்கிறார், என்னை பற்றி பாட வேண்டும் என்று. உன்னை எப்படி நான் பாடுவது என்று தெரியவில்லையே என்று சொல்லுகின்ற போது, பித்தா பிறைசூடி பெருமானை அருளாளா என்று அவரே தமிழிலேயே அடியெடுத்து கொடுக்கிறார்.